வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஏற்கனவே திருமணமான பெண்ணுடன் 2 இளைஞர்கள் உருகி கள்ளக்காதல். கூடவே அவள் எனக்குத்தான் என்ற போட்டி. கடைசியில் காவலாளியை துப்பாக்கியால் சுட்டும், அரிவாளால் ஆத்திரம் தீர கண்டந்துண்டமாக வெட்டி வீசியும் வெறியாட்டம் ஆடிய இந்த இளைஞர் தற்போது நண்பரோடு சேர்ந்து கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே சிறுகளத்தூர் பகுதியில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரியில் தலை, கை, கால்கள் இல்லாமல் ஆண் சடலம் ஒன்று கள் கட்டப்பட்ட நிலையில் ஏரியில் கிடப்பதாக 1 மாதத்திற்கு முன்பு அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு வந்து சடலத்தை மீட்ட போலீசார் இறந்து கிடந்தவரின் தலை மற்றும் கை, கால்களை தேடினர். பின்னர் ஏரிக்கு அருகிலேயே கிடந்த 2 கால்களையும் மீட்ட போலீசார் கொலை செய்யப்பட்ட நபர் யார், கொலையாளிகள் யார் என்ற விசாரணையில் இறங்கினர். அதில் முதற்கட்டமாக சடலத்தில் இருந்த தி ட்ரம்மர் என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட்டை போட்டோ எடுத்து அத்தனை காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைத்தனர் போலீசார். இதனிடையே தனது கணவரை காணவில்லை என சென்னை நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பெண் ஒருவர் அந்த டி-ஷர்ட் தனது கணவருடையது என கூறியுள்ளார். இதையடுத்து விசாரணையை துரிதப்படுத்திய போலீசாருக்கு பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தது. கடலூரைச் சேர்ந்த பூமிநாதன் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். அதே வர்த்தக மையத்தில் சிறுகளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிலிப்ஸ் என்ற திலீப் குமார் மற்றும் நாகலட்சுமி ஆகியோர் பணிபுரிந்து வந்தனர். திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் நாகலட்சுமி பூமிநாதனுடன் நெருங்கி பழகியதாக தெரிகிறது. அதே நேரம் திலீப் குமாருடனும் தீவிர நெருக்கம் காட்டியுள்ளார் நாகலட்சுமி. இருவருடனும் ஒரே நேரத்தில் நெருக்கமாக இருந்த நாகலட்சுமியின் பித்தலாட்டம் செல்போனில் எந்நேரமும் வந்த வெயிட்டிங் கால் மூலம் அம்பலமாக பூமிநாதனிடம் நைசாக பேசி தனது நண்பர் விக்னேஷ் என்பவருடன் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அழைத்துச் சென்றான் திலீப் குமார். நாகலட்சுமியுடன் பேசுவதை மரியாதையாக நிறுத்திவிடு, இல்லை என்றால் தீர்த்து கட்டிவிடுவேன் என திலீப் குமார் பூமிநாதனை மிரட்டியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த திலீப் குமார் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் பூமிநாதனை சுட்டு தள்ளியதாகவும் அதன் பின்பு கை, கால், தலை என ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக அரிவாளால் வெட்டி கல்லை கட்டி வீசியதாகவும் தெரிகிறது. இதில் தலையை மட்டும் தனியாக எடுத்துச் சென்ற திலீப் வண்டலூர் பகுதியில் உள்ள ஏரியில் வீசியது தெரிய வந்தது. இதையடுத்து தலையையும் மீட்ட போலீசார் திலீப் குமார், விக்னேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள், 2 அரிவாள்கள், 2 சக்கர வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். கைதான இருவருக்கும் துப்பாக்கி எப்படி கிடைத்தது? இதற்கு முன்பு வேறு யாரையாவது துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார்களா என தொடர்ந்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.